ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஜிபே யூஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஜிபே வந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணி முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி ஒன்று வரும். அந்த ஸ்க்ராட்ச் கார்டை நீங்கள் வந்து பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிராண்டோட ஆஃபர் ஒன்று வரும். அதோட சேர்த்து ஒரு கூப்பன் கோடும் வரும். அப்புறம் கீழே வந்து ரெடீம் நவ் அப்படின்ற பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பிராண்டோட வெப்சைட்டுக்கு போய் அங்கே அந்த கோடை போட்டு நீங்கள் ப்ராடக்ட்டை வாங்கிடலாம். பட் இதுவே ஜிபேல வந்து நிறைய பேர் அந்த கூப்பனை யூஸ் பண்ணுறதில்ல. ஏன் பண்ணுறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ஃபீமேல் ப்ரொஃபைல் யூஸராக இருப்பேன். ஆனால் எனக்கு வர ஆஃபர் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஷேவிங் கிட்டு இல்லை வந்து இந்த மாதிரி கேட்ஜெட்ஸு இந்த மாதிரி தான் வரும். ஸோ எனக்கு அது வந்து ரெலவெண்ட்டாக இருக்காது. ஸோ நாங்கள் பாக்கெட்டில் என்ன பண்ணுறோன்னா, எனக்கு ஏற்ற மாதிரி, எனக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி, எனக்கு இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் ஏற்ற மாதிரி நாங்கள் க்யூரேட் பண்ணி இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை நாங்கள் லிஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அது அந்த ஆப்ஸுக்குமே நல்ல யூஸாக இருக்கும். அதாவது யூசருக்கு வந்து நாங்கள் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் பிராண்டுக்குமே இது வேல்யூவாக இருக்கும். ஏன்னா அவங்க இது எப்படி பண்ணுறாங்கன்னா, ஒரு மார்க்கெட்டிங் பட்ஜெட்டை வந்து ஒதுக்கி வச்சு இதை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு ROI பார்க்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ரெலவெண்ட்டாக வந்து இந்த ஆஃபர் கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் ROI இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு என்டையர் கான்செப்டாகவே நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம்.